வெட்கமில்லை, இந்த உலகுக்கும் வெட்கமில்லை, யாருக்கும் வெட்கமில்லை, இதிலே அவளுக்கு வெட்கம் என்ன? சமுதாயமே. நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள்நேசதாசன். அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. துக்ளக் இதழாசிரியர் திரு சோ ஒரு நாடகக் குழு நடத்தி வந்தார். பொழுதுபோக்கு நாடகங்களாக இல்லாமல் சமூக அக்கறை நிறைந்த அரசியல் விமர்சக நாடகங்களாக அவை இருக்கும். யாருக்கும் வெட்கமில்லை என்பது அவர் நடத்திய நாடகங்களில் ஒன்று. விலைமகள் ஒருத்தியை மையமாக கொண்ட கதை. சாதாரணமானவரில் இருந்து பெரிய பதவியில் இருப்பவர் வரை எல்லா மனிதர்களும் எவ்வளவு போலியாக நடந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை நகைச்சுவையுடன் விளக்கிய நாடகம் அது. பின்பு அந்த நாடகம் அதே பெயரில் திரைப்படமானது. அந்த படத்திற்கு கவிஞர் எழுதிய பாடல் இதுதான். மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். ஓவியம் என்றால் என்னவென்று தெரிந்தவர் இல்லையடா, குருடர்கள் உலகில் கண்கள் இருந்தால் அதுதான் தொல்லையடா. மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். ஊருக்கும் வெட்கமில்லை, இந்த உலகுக்கும் வெட்கமில்லை, யாருக்கும் வெட்கமில்லை, இதிலே அவளுக்கு வெட்கம் என்ன? மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். ஓவியம் என்றால் என்னவென்று தெரிந்தவர் இல்லையடா, குருடர் உலகில் கண்கள் இறந்தால் அதுதான் தொல்லையடா. ஓவியம் என்றால் என்னவென்று தெரியாதவனுக்கு கிறுக்கல் என்று தோன்றுமா அல்லது கலை என்று தெரியுமா? கண் பார்வையே இல்லாத குழுவில் ஒருவனாக இருந்துவிட்டால் அழகை ரசிக்க முடியுமா? அல்லது அந்த அழகு எப்படி இருந்தது என்று விளக்கி புரிய வைக்கத்தான் முடியுமா? அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே, அத்திப்பழத்தை குற்றம் கூற யாருக்கும் வெட்கமில்லை. மூடர்களே, பிறர் குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள், முதுகினில் இருக்கு 1000 அழுக்கு, அதனை கழுவுங்கள். அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே, அந்தி பழத்தை குற்றம் கூற யாருக்கும் வெட்கமில்லை. மூடர்களே, பிறர் குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள், முதுகினில் இருக்கும் 1000 அழுக்கு, அதனை கழுவுங்கள். அந்தி பழத்தை பிய்த்து பார்த்தால் அத்தனையும் சொத்தை என்று ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதைத்தான் கவிஞர் அந்த பாடலில் இங்கு குறிப்பிடுகின்றார். நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் குற்றவாளியாக இருக்கையில் நம்மில் ஒருவரை சுட்டிக்காட்டி இவர் குற்றவாளி என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? நம் முதுகில் அழுக்கு இருப்பது நமக்கு தெரியவில்லை. எவரேனும் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆனால் அடுத்தவரின் அழுக்கை பற்றி கேலியும் கிண்டலும் பேசுகிறோம். விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உங்கள் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள். அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கு வெட்கமில்லை, அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கமில்லை. இப்போது இந்த உலகம் இருக்கையில் எவனுக்கும் வெட்கமில்லை, எல்லோர் கதையை ஒன்றாய் முடிக்கும் எமனுக்கும் வெட்கமில்லை. சலிப்பின் விளிம்பில் நின்று பேசும் பேச்சாக பாடலின் இறுதி வரிகள், டெத் இஸ் அ கிரேட் லெவலர் என்ற ஆங்கில பழமொழி உண்டு. தூயவர்களை ஒரு மாதிரியும் அயோக்கியர்களை வேறு மாதிரியும் மரணம் தழுவுகின்றதா என்ன?
தூயவர்களை மிகுந்த துயரத்துடனும் மரியாதையுடனும் நாம் அனுப்பி வைப்பது வேறு. ஆனால் எமன் எந்த வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை. அவன் அனைவரையும் ஒரே மாதிரித்தான் முடித்து கொண்டு போகிறான். சரி நேயர்களே, இந்த பாடலையும் நாமும் முழுமையாக அர்த்தத்தோடு கேட்போமே. ஊருக்கும் வெட்கமில்லை, இந்த உலகுக்கும் வெட்கமில்லை, யாருக்கும் வெட்கமில்லை, இதிலே அவளுக்கு வெட்கமில்லை. நேயர்களே, இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்க விரும்பினால் கீழே இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் லிங்கை அழுத்தினால் பாடலை முழுமையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.